தேவனுடைய நாம மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியின் தலைப்பு அனுமதித்தார் ஆனால் அதிகாரம் கொடுக்கவில்லை. தேவன் என்னிடத்தில் பேசினதான வார்த்தை, அனுமதித்தார் ஆனால் அதிகாரம் கொடுக்கவில்லை. என்ன அனுமதித்தார், என்ன அதிகாரம் கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்ப்பீர்களானால், பொதுவாகவே நம்முடையதான வாழ்க்கையில் சில நேரங்களில் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள் தேவன் அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்காமல் தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்கிறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. யோபுவை டச் பண்ணாலும் தேவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பிசாசு என்ன பண்ணுறான், டச் பண்ணுறான். ஸோ தேவன் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை. தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அனுமதி இல்லாமல் அவைகள் நடக்கிறதில்லை. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல, அனுமதிக்கிறார். தேவ பிள்ளைக்கு அனுமதிக்கிறார், ஆனால் ஒன்றும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. வாசிங்க லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமே. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு சொல்ல அனுமதி கொடுத்தார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஸோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? முதல்ல பார்க்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அனுமதி கொடுக்கிறார். அந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் நம்ம கண்ணில் படுது, நம்ம என்ன செய்கிறோம், அதை பார்க்குறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், அதை காலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகளாக இருக்கலாம், சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட உபத்திரவங்களாக இருக்கலாம், அது உங்கள் தலைக்கு மேலே உங்கள் சிந்தனையை ஆளுகை செய்யக்கூடாது, அது உங்கள் காலுக்கு கீழே இருக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள், நான் கடந்து போகிற பாதையில் இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாமே என் காலுக்கு கீழே. ஆமேன். என் காலுக்கு கீழே ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. அது வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், நிந்தனைகளாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம். எதையுமே தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது, மைண்டில் ஏற்றி வச்சு கவலைப்படக்கூடாது. ஆமே. மைண்டில் கொண்டு வந்துச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. எல்லாத்தையுமே தேவன் நம்முடைய காலுக்கு கீழே கொண்டு வராருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வருகிற பாடுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், தேவன் அனுமதி இல்லாமல் ஒன்றும் வருவதில்லை. ஆமேன். ஆனால் அனுமதிக்கப்பட்ட பிரச்சனைகளோ, அனுமதிக்கப்பட்டதான பாடுகளோ, உபத்திரவங்களோ, நிந்தனைகளோ, அவமானங்களோ ஒரு நாளும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆமேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? வசனம் சொல்கிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். அனுமதிக்கிறாரு, ஆனால் அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்யல, கொடுக்கல. யோபு புத்தகத்தில் வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது,
அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். ஆமென். நம்முடைய சரீரத்தின் மேல, நம்முடைய ஜீவன் மேல பிசாசுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, கொடுக்கறதில்ல. இந்த நாளிலும் கூட பார்ப்பீர்களானால் யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல நம்ம வாசித்த இந்த வசனத்தின்படி சாத்தான் போய் நிற்கிறான். கர்த்தர் கேட்கிறார், யோபின் மேல கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிறார். நீங்க தான் அவனை சுற்றிலும் வேலி அடைச்சிருக்கீங்களே அப்படின்னு அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அனுமதி கொடுக்கிறார். நீ எவ்வளவு அவனை சோதிச்சாலும் சரி, அவன் சரீரத்தை மாத்திரம் என்ன செய்யாத, தொடாத. ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. யோபோட வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தார். அந்த சோதனைக்கு அவனை புடமிடுவதற்கு அனுமதித்தார். ஆனா பாருங்க, எல்லாமே அவனை விட்டு போச்சு. ஒரே நாள் அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே மரித்து போனார்கள். ஒரே நாள் அவனுடைய சம்பத்துகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனாது. ஒரே நாள் அவனுக்கு கோவேறு கழுதைகள், அவனுடைய ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் ஒரே நாள் அழிந்து போனுச்சு. அவனுடைய சரீரத்திலையுமே அதுக்கப்புறம் கூட பிசாசனவன் திரும்பவும் உத்தரவு பெற்று சரீரத்தில் அவனுடைய எல்லா பகுதியிலுமே ஒரு தோல் வியாதி அனுமதிக்கப்பட்டது. சரீரம் முழுவதும் பருக்களினால் நிறைந்தது. ஆனால் அவன் ஜீவனை தொடுவதற்கு தேவன் சத்ருக்கு என்ன செய்யல, அனுமதி கொடுக்கல. ஆமென். இந்த நாளிலும் கூட தேவன் யோபுவோட வாழ்க்கையில சகலத்தையும் அனுமதிச்சது உண்மைதான். ஆனா யோபுவை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்றார். அந்த 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆமென். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்களேன். பூமியில அவனை போல யாருமே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன், அவன் மேல நீ கவனம் வச்சாயா? அப்ப பிசாசு என்ன பண்றான், அவனை சோதிக்கிறதுக்கு உத்தரவு கேட்கிறான். கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனாலுமே எந்த ஒரு தீமையும் அவனை தொடக்கூடாது, அவனை ஜீவனை எடுக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த அதிகாரத்தின் மேல் என்ன செய்கிறார், அவர் வேலியை போடுகிறத நம்ம பார்க்கலாம். உன் ஜீவனுக்கு, அந்த ஜீவனை பிசாசு தொட முடியாது, அந்த ஜீவனுக்கு விரோதமாக பிசாசு போராட முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதான இந்த காரியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் அனுமதிக்கப்பட்டது உண்மைதான். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த போராட்டம்? நல்லா போயிட்டு இருந்தேன், என் லைஃப்ல நல்லா போயிட்டு இருந்ததானே, என் குடும்பத்தில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில திடீரென்று இந்த காற்று வீச காரணம் என்ன, திடீரென்று இந்த போராட்டம் வர காரணம் என்ன? கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிச்சாருங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் அனுமதித்தது உண்மைதான். ஆனால் எதுவுமே நம்ம மேற்கொள்ள முடியாது, எதுவுமே நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாக எழும்ப முடியாது, எதுவுமே நம்மை கர்த்தரை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களோ, போராட்டங்களோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, கப்பல் சேதமோ எதுவா இருந்தாலும் எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை. எவ்வளவு பிரச்சனை வரட்டும், ஆண்டவரை விட்டுருவோமா சொல்லுங்க? யோபுவோட வாழ்க்கையில தேவன் அனுமதித்தது உண்மைதான். ஆனால் யோபு புத்தகத்தின் கடைசி அதிகாரங்களை நீங்க வாசிக்கும் பொழுது யோபு தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையுமே அவன் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த சோதனை காலத்திற்கு பின்பு தேவன் என்ன செய்கிறார், மறுபடியுமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோபுக்கு கொடுத்த அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளுக்கு தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 105:19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாரை குறிச்சுங்க சொல்லியிருக்கிறாங்க? யோசேப்பை குறித்து. யோசேப்போட வாழ்க்கையில கூட 17 வயசு வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஆசீர்வாதம் தான். பல வர்ண அங்கேயே செஞ்சு அவனுக்கு உடுத்தி அவங்க அப்பா அழகு பார்த்தார், கூடவே வச்சிருந்தார். எல்லாரையும் தூரத்தில் ஆடுகளை மேய்க்க அனுப்பிட்டார். ஆனால் யோசேப்பை கூடவே வச்சிருந்தார். ஒரு நாள் வந்தது, தேவன் அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிச்சார். தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். சகோதரரை தேடி பார்த்து கொண்டு வருவதற்கு, விசாரிப்பதற்கு தகப்பனால அனுப்பப்பட்டார். போன இடத்துல சகோதரர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து வெறும் தண்ணீர் இல்லாத குழியிலே தள்ளினார்கள். திரும்ப பார்த்தீங்கன்னா அவனை விற்று போட்டார்கள் இஸ்மவேல் இடத்துல. எகிப்து தேசத்துல ஒரு வாலிபனாய், அடிமைப்பட்டவனாய் அந்த இடத்துல விலை பேசப்பட்டான். போத்திபார் வீட்டில் அடிமையா வேலை பார்த்தான். செய்யாத தப்புக்கு போத்திபார் மூலமாக சிறையிருப்பை அவன் என்ன பண்ணான், பெற்றுக்கொண்டான். வசனம் சொல்கிறது, கர்த்தர்
சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் அவனிடத்துல சொல்லியிருந்தார், அவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிக்குது, சுற்றில் இருக்கிற அரிக்கட்டுகள் எல்லாமே கீழே தலை குனிஞ்சு நிக்குது. இவனை சுற்றிலும் சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்கள் என்ன செய்கிறது, எல்லாமே இவனை சுற்றி வணங்குகிறதான காரியங்கள். இந்த காரியம் எல்லாம் நிறைவேறணும்னா தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனம் எல்லாமே நிறைவேறணும்னா சில காரியங்களை கர்த்தர் அவன் வாழ்க்கையில அனுமதித்தார். ஆமேன். யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் அனுமதித்தார். ஆனா காலகட்டங்கள் வரும் பொழுது தேவன் சிங்காசனத்துல அவனை உயர்த்த ஆரம்பித்தார். ஆமேன். சிறையிருப்புக்குள்ள அனுமதித்தார். தேவ திட்டம் நிர்ணயின நாட்கள் வரும் பொழுது, தேவன் அனுமதித்த நாள் வரும் பொழுது சிங்காசனத்துல ஏறும்படியான ஒரு அனுக்கிரகத்தை யோசேப்புக்கு தேவன் என்ன செய்தார், கட்டளையிட்டார். எந்த காரியமும் யோசேப்பு என்ன செய்யல, மேற்கொள்ள முடியல. ஆமென். அவனுக்குள்ள வெறுங்குழியில தள்ளப்பட்ட காரியம், அவன் மேல பொறாமப்பட்டாங்க, பகைமை வச்சிருந்தாங்க, கசப்பு வச்சிருந்தாங்க. போத்திபார் மனைவி அவன் செய்யாத தப்ப அவன் செஞ்சான்னு சொல்லி என்ன பண்ணா, சிறைச்சாலையில போட வச்சா. ஸோ இத்தனை பிரச்சனைகள் அவன் தாண்டி தாண்டி வந்தாலும், தேவன் இந்த உபத்திரவத்தெல்லாம் அவன் வாழ்க்கையில அனுமதிச்சாலும் ஒண்ணுமே அவன் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. ஆமேன். வசனம் சொன்னபடியாக ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எந்த ஒரு காரியமும் நம்மை சேதப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பின் அனுபவங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார், சில நோக்கங்களுக்காக அனுமதிக்கிறார், சில திட்டங்களுக்காக அனுமதிக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆமேன். அது நன்மையோ தீமையோ, ஆனா ஆண்டவர் அனுமதிச்சிட்டார்னா பின்னாடி ஒரு பெரிய காரியத்தை வச்சிருப்பாருங்க, பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென். இந்த நாளிலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவன் அனுமதித்த காரியங்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கும் தேவன் அதிகாரம் கொடுப்பதில்லை. எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமென். இன்னும் நிறைய பேரை குறித்து நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீதை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 23:14 வாசிங்கம்மா. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ரொம்ப அழகான வார்த்தை. உண்மையிலே அந்த வசனம் உண்மையானது. தேவன் ஒரு நாளுமே சவுலோட கையில தாவீது என்ன பண்ணல, விட்டு கொடுக்கவே இல்லை. தாவீது மேல ஆவியானவர் இருக்கிறான் அறிந்த சவுல் கொஞ்சம் பயந்திருந்தான். ஆனாலும் கூட சிங்காசனத்துல யோனத்தான் வராமல் என்னைக்கு தாவீது வருவான் என்று அவன் அறிந்து கொண்டானோ அன்றையிலிருந்து தாவீதை துரத்திக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சான். தாவீதை கொலை செய்ய எத்தனையோ முறை முயற்சி பண்ணா தேவன் சவுலோட கையில தாவீது என்ன செய்யல, விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசனம் வாசிங்க. 26 வாசிமா. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அமாலிகோத் என்று பெயரிட்டார்கள். ஆமென். சவுல் தாவீதை தேடி புறப்பட்டு போகிறான். அந்த இடத்துல தான் தாவீது இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து அந்த மலையில இருக்கிறான். பாருங்க, ஒரு மலை தான், இதுதான் அந்த மலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு தாவீதும் அவன் மனுஷர்களும் இருக்கிறாங்க, இந்த சைடு சவுலும் அவனுடைய ஆட்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் சுத்தி வந்தா தாவீது என்ன பண்ணலாம், பிடிச்சிடலாம். ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, தாவீதின் மேல் கண்ணோக்கமா இருக்கிறவர் பார்க்கிறாரு, தாவீதை அழைச்சவர் பார்க்கிறாரு. என் பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சவுலே, நீ திரும்பி போங்கிற மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். பாருங்க, அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே சவுல் என்ன பண்ணிட்டான், தாவீதை பின்தொடராம அவன் என்ன பண்ணிட்டான், தேசத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. இது யாருடைய செயல்? கர்த்தருடைய செயல். இது தேவனுடைய செயல். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அந்த 24 நம்ம 23 வாசிச்சது போல தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அதுலயும் பாருங்க, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் டெய்லி போராடுறான். சவுல் டெய்லி தாவீதை துரத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒரு மலை தான், சுத்தி வந்தா தாவீதை பிடிச்சிடலாம். ஆனால் ஒரு ஆளை அனுப்பி
ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை கர்த்தர் அனுப்பி அதன் மூலமாய் சவுலை பின்வாங்க வைக்கிறார். ஆமென். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்கள் எழும்பட்டும், நமக்கு விரோதமாக எத்தனை பேர் பேசட்டும், நமக்கு விரோதமாக எத்தனை பேர் படையெடுத்து வரட்டும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் தாவீதை போல தேவனை துதிக்கிறவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்களானால் உங்களுக்காக கர்த்தர் நின்று கிரியை செய்வாருங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அனுமதிச்சாரு, ஆனா அதிகாரம் கொடுக்கல. ஆமென். அனுமதிச்சாரு. சவுல் அனுதினமும் அவனை பின்தொடர அனுமதிச்சாரு. சவுல் தேடிக்கிட்டு தான் இருந்தான், சவுல் துரத்திக்கிட்டு தான் இருந்தான். ஆனாலும் தாவீதை சவுலோட கையில கர்த்தர் என்ன செய்யல? விட்டு கொடுக்கவே இல்லை. மனுஷன் கையிலையோ சத்துருடைய கையிலையோ ஆண்டவராகிய கர்த்தர் நம்மையும் ஒருபோதும் விட்டு கொடுப்பது இல்லை. ஆமென். மனுஷன் கையில விட்டுடுவாரோ, யார் கையில நம்ம கொடுத்துருவாரோ ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். அன்னால வசைப்பாடும்படியாக பெனினாளுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல? அதிகாரத்தை கொடுக்கல. ஆமென். பெனினால் அதிகாரம் செலுத்த முடியாது. அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் தான் பெனினால் வந்தாள். அவள் துக்கப்படும்படியாக அன்னாளை வருத்தி பேசினாள். அன்னாளை நிறைய காரியத்தில் என்ன பண்ணா? துக்கப்படுத்தி கொண்டே இருந்தா. அனுமதிச்சாரு. அந்த ஆட்கள் பேசுவதற்கு அனுமதிச்சாரு, பெனினால் பேசுவதற்கு அனுமதிச்சாரு. இன்னைக்கு நம்மளையும் பார்த்து ஒரு சில ஆட்கள் பேசியிருக்காங்களா? பேச கர்த்தர் அனுமதிச்சார், உண்மைதான். ஆனாலும் கூட அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அடுத்த அதிகாரத்தில் வரும்பொழுது அன்னாள் சொல்லுகிறார், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இனிமே யாரும் என்னை பேச முடியாது, இனிமே யாரும் என்னை துக்கப்படுத்த முடியாது. என்னை பேசினவங்க மத்தியில என் வாயை கர்த்தர் திறக்க வச்சுட்டாரு. எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வச்சுட்டாரு. இனி பெலினால் வாயை திறக்க முடியாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் உங்களை பேசி கொண்டிருந்த நாவுகள், இதுவரைக்கும் உங்களை கசந்து கொண்ட நாவுகள், இதுவரைக்கும் உங்களை துக்கப்படுத்தின வார்த்தைகள் இனி பேசக்கூடாதபடி பகைஞரின் மேல உங்க வாயை கர்த்தர் திறந்து வைத்து விட்டார். ஆமென். உங்க கொம்பை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரிசுத்தவான்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிங்களா? சங்கீதம் 124:6. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27:12. சங்கீதம் 27:12. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடாதிரும். தாவீதோட ஜெபம் அதுவாய் இருக்கிறது, தாவீதோட விண்ணப்பம் அதுவாய் இருக்கிறது. தேவன் அப்படியே செய்தார். அதே தாவீதான் சங்கீதம் 124:6 சொல்லும்போது, என் சத்துருக்களுடைய பற்களுக்கு என்னை இரையாய் ஒப்பு கொடாதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சத்துருக்களுடைய பற்களுக்கு இரையானா என்னங்க அர்த்தம்? நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? வெளிநாள் எப்போ பார்த்தாலும் வசைப்பாடிக்கிட்டே இருக்கிறது. ஆமாம், அண்ணாள் வந்துட்டா, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியல. எனக்கு பாரு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்கானா எவ்வளோ பிள்ளைகளை எனக்கு கொடுத்தாரு. இந்த நாளில் என்ன பண்ணுறாங்க? அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லைன்னு சொல்லி அவளை துக்கப்படுத்திக்கிட்டு வசைப்பாடிக்கிட்டே இருந்தா. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் அண்ணாளுக்கு அவரே கர்த்தர் என்ன செய்தார்? அந்த குழந்தை பாக்கியத்தை தந்து அவள் தலையை கர்த்தர் உயர ஆரம்பித்தாள். ஆமேன். என்னதான் எல்கானா அண்ணாளை நேசிச்சாலும் அண்ணாள்கிட்ட சொல்றாரு, இத்தனை 10 குமாரர்களை பார்க்கலையும் நான் உனக்கு அதிகம் அல்லவான்னு அன்பாதான் பேசுறாரு. ஆனா அந்த வார்த்தை அண்ணாளோட காயத்தை ஆற்றலை. ஆனால் என் தேவனுடைய அற்புதங்கள், என் தேவனுடைய அதிசயங்கள், என் தேவனுடைய வார்த்தைகள் அண்ணாளுடைய காயத்தை ஆற்றினது. ஆமேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் தேவன் அப்படியே உயர்த்துவார். தானியேலை குறித்து பார்ப்போமானால், தானியேல் மேலே எந்த தப்புமே இல்லை. வசனம் சொல்கிறது, அவனை குற்றப்படுத்தணும்னு தேடினாங்களாம், ஒரு குற்றத்தையுமே அவன் மேலே காண முடியலையாம். அப்படிப்பட்ட தானியேலை கூட சிங்க கெபியில போட கர்த்தர் அனுமதி கொடுத்தார். ஆமேன். அவன் மேலே பிராது பண்ணினாங்க. அவன் அதாவது அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்ததான காரியத்தை, அதாவது 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேற யார்ட்டையும் காரியங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட சட்டத்தை மீறி அந்த தானியேல் எருசலேமை நோக்கி பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதை குற்றப்படுத்தி அதன் மூலமாக அவர் ராஜாவுடைய வார்த்தையை மீறினார் என்று சொல்லி சிங்க கெபி தானியேலுக்கு அனுமதிக்கப்பட்டது. உண்மைதான், தேவன் அதிகாரத்தை கொடுக்கலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிகாரத்தை தானியேல் அந்த இடத்துல தானியேலுடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் கொடுக்கல. இரவெல்லாம்
தானியேல் அந்த சிங்க கெபில கடந்தது உண்மைதான். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் சிங்கத்தின் வாய் என்ன பண்ணாராம்? கட்டி போட்டார். தானியேல் என்ன பண்ணிருப்பாரு? அவர் ஏற்கனவே ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர் தான். இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாரு? ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். தானியேல் ஜெபிக்க 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 அந்த சிங்கங்களுடைய வாய்கள் கட்டப்பட்டு போனது. வாயவே திறக்கல. சிங்கமெல்லாம் அப்படியே சைலண்டா போய் படுத்துருச்சு. காலையில எழுந்து ராஜா கேட்கிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆமா ராஜாவே, தேவன் என்னை தப்புவித்தார்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருந்து தானியேலை தூக்குறாங்க. தானியேலுக்கு விரோதமா யார் குற்றம் சாட்டினாங்களோ அவங்கள அந்த சிங்க கெபியில போடும்போது அவங்க வருது விழும்போதே சிங்கங்கள் என்ன செஞ்சிச்சு? கடித்து பட்சித்து கொன்று போட்டது. அவங்களுக்கு ஜீவன் எல்லாம் என்ன செஞ்சிச்சு? அந்த இடத்துல அற்று போனது. ஆமே. ஏன்னா தானியேல் மேல அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்யல? சிங்கங்களுக்கு கொடுக்கல, சத்துருக்களுக்கு கொடுக்கல. சிங்க கெபி போடப்பட்டது உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையும் பிரச்சனைக்குள்ள போனது உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக போராட்டங்கள் வந்தது உண்மைதான். நம்மளும் கூட சில சமயத்தில், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கண்ணீர், ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், நிறைய புலம்பினதும் உண்மைதான். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். எதுவுமே உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த சத்ரு உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு சத்ருடைய வார்த்தைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமேன். வியாதி பலவீனமும் நம்மை மேற்கொள்ளாது. ஆமேன். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப ஜெபிக்கிறவனோட கர்த்தர் இருக்கிறார், ஆராதிக்கிறவனோட கர்த்தர் இருக்கிறார், கீழ்ப்படுகிறதான தேவ மனுஷனோட கர்த்தர் இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? அனுமதித்தாலும் அதிகாரங்களை கொடுப்பதில்லை. சத்துரு சேதப்படுத்தாதபடி தேவன் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். தேவன் தான் புறப்பட சொன்னார். ஆண்டவர் சொன்ன அன்றைய தினமே அவங்க என்ன பண்றாங்க? மோசையின் தலைமையில புறப்படுகிறாங்க. புறப்பட்டு அவர்கள் வருகிற வழியில எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்த்தீங்கன்னா எகிப்தின் ராணுவம். பார்வோன் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். இப்போ அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றான்? ரதத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி அந்த போர் வீரர்கள்லாம் ஆயத்தப்படுத்தி என்ன செய்யறான்? பின்தொடர செய்கிறான். பின்தொடர வச்சது யாருங்க? யாரு? கர்த்தர். பார்வோன் மூலமா அனுமதி கொடுத்து போக வச்சது யாரு? கர்த்தர். போக வச்சதும் அவர் தான். நான் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறோம் நினைச்ச அவங்கள பின்தொடர்வதற்கு எகிப்தின் ராணுவத்தை ஏவி விட்டதும் கர்த்தர் தான். ஆமே. தேவன் அனுமதிச்சாரு, ராணுவம் பின்தொடர அனுமதிச்சாரு, ரதங்கள் பின்தொடர அனுமதிச்சாரு. ஆனா ஒன்றும் இஸ்ரவேல் ஜனங்களை சேதப்படுத்த முடியவில்லை. ஆமென். எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள், 6 லட்சம் புருஷர்கள், மொத்த ஜனத்தையும் சேர்த்தா 25 லட்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்துல ஒருத்தரை கூட ஆண்டவர் என்ன செய்யல? கைவிடவே இல்லை. ஆமென். ஒருத்தரை கூட, அங்கேருந்து போனதான ஒருத்தர் கூட எகிப்தின் ராணுவத்தின் கையில் அவங்க என்ன செய்யல? சிக்கிக்கொள்ளவே இல்லை. அனுமதிச்சாரு. அதிகாரத்தை எகிப்தின் ராணுவத்துக்கு கர்த்தர் கொடுக்கல. ஆமே. ஒருத்தர் கூட, யாராவது ஒருத்தருடையதான காரியம் கூட அந்த இடத்துல இல்லை. துரத்தி கொண்டு வந்ததான அந்த எகிப்தின் ராணுவம் தான் செங்கடல்ல அமிழ்ந்து போனதை தவிர அந்த செங்கடல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரும் என்ன செய்யல? அமிழ்ந்து போகவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதாங்க. கர்த்தர் கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் என்னை விட்டுட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ? இல்லைங்க. ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை மறக்கல. இந்த உலக மனுஷங்க உன்னை மறந்திருக்கலாம். பெற்ற தாயும் தகப்பனும் கூட மறந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன் கைப்பிடிச்சவங்க கூட நம்மளை மறக்கலாம். ஆனா மறக்காத ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். எந்த சூழ்நிலையும் அவர் மறக்கல. இஸ்ரவேல் ஜனத்தை அவர் மறக்கல. அந்த ஜனத்தை அழைத்தது அவர்தான். அந்த ஜனத்தை நடத்தினது அவர்தான். அந்த ஜனத்தை செங்கடலை கடக்க வச்சது அவர்தான். அந்த எகிப்தின் ராணுவத்தின் கையில சிக்கி கொள்ளாதபடி தேவன் அவர்கள் என்ன செய்தார்? பாதுகாத்தார். ஆமென். சோ நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கு. சோ இத்தனை காரியத்தை கர்த்தர் நமக்கு முன்னிறுத்தி வச்சிருக்கிறார். இவ்வளவு பேரை கைவிடாம இருந்தனே, உன்னை கைவிடுவனா கர்த்தர் நீ கேட்கிற? இத்தனை பேரை தாவீதின் ஆண்டவரை காப்பாத்தினாரு, தானியேலை காப்பாத்தினாரு, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தினாரு, யோபுவை பாதுகாத்தாரு. இத்தனை பேரை பாதுகாத்தனா உன்னை காப்பாற்ற மாட்டேனா?
உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேனா என்று சொல்லி கர்த்தர் நம்ம நோக்கி கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அதிகாரங்களை மேற்கொள்ளுகிற ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆமேன். அனுமதித்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆமேன். அதே போல லூக்கால வாசது போல சர்ப்பங்களும் தேள்களும் எங்க? நம்ம காலுக்கு கீழே தான். சாத்தான் என்னைக்குமே நம்ம காலுக்கு கீழே தான். அவன் கொண்டு வருகிற பிரச்சனையும் உங்க காலுக்கு கீழே தான் இருக்கணுமே தவிர, ஒரு நாளும் பிரச்சனையை தலைக்கு மேல வச்சிங்கன்னா சாத்தான் எங்க வந்துருவான்? தலையில ஏறி என்ன செஞ்சிருவான்? உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஸோ எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. விசுவாசமா பேசுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் கண்ணீர் இல்லை, அதெல்லாம் மாற்றி போட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஆமேன். உங்கள் சஞ்சலங்களையும் தவிப்பையும் அவர் ஓடி போக வைப்பார். நித்திய மகிழ்ச்சியினால கர்த்தர் நம்மை நிரப்ப அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை சொல்லி இந்த செய்தியை நிறைவுக்குள்ளாய் நான் கொண்டு வர விரும்புகிறேன். வாசிங்க அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 22 வசனம் முதல். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நம்ம அறிந்ததான வேத பகுதி தான். இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலனை சுவிசேஷம் அறிவித்ததுக்காக காவலிலே போட்டார்கள். ஸோ காவலில கர்த்தர் அனுமதித்தாலும், அந்த உட்காவலறைய கர்த்தர் அனுமதித்தாலும், காவல் கிடங்கிலே அவன் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் அனுமதித்தாலும், அவன் கால்களை கட்டி தொழுமரத்தில் அவனை கஷ்டப்படுத்தினதான காரியங்களை தேவன் அனுமதித்தாலும், வசனம் சொல்கிறது அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. கட்டுகள் என்ன செய்தது? கலன்று போனது. நமக்கு விரோதமா சத்ரு நம்மளை எப்படி லாக் பண்ணா கூட செயல்படக்கூடாதபடி, நம் ஆண்டவருக்காக எழும்பக்கூடாதபடி, நம் சந்தோஷமாய் வாழக்கூடாதபடி, நம் ஆசீர்வாதமாய் மாறக்கூடாதபடி சத்ரு நம்மளை எவ்வளவு லாக் பண்ணா கூட, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அந்த கட்டுகளை தேவன் இன்னைக்கு கலன்று போக செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் கர்த்தர் போக செய்வாராக. ஆமேன். இந்த காலை நேரத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும்போது கர்த்தர் இந்த கட்டுகளை உடைக்க அவர் உண்மையுள்ளவருங்க. ஐயோ என்னை கட்டிட்டாங்களேன்னு அப்படியே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த கட்டை விட்டு என்ன செய்யணும்? வெளியில் வரணும். அதாவது இந்த யானையை வளர்ப்பாங்களாம். யானையை வளர்க்குறதான பாகன், அந்த புதுசாக ஒரு யானையை வந்ததுக்கப்புறம் அந்த யானை என்ன செய்வாங்களாம்? காலில் கட்டி என்ன செய்வாங்களாம்? சங்கிலியில் போட்டிருப்பாங்களாம். அந்த யானை அந்த சங்கிலியை என்ன பண்ணுமா? இழுக்குமா. தன்னால் முயன்ற விட்டும் அந்த சங்கிலியை இழுத்து இழுத்து பார்க்குமா, அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறதுக்காக, அந்த இடத்துலேருந்து கடந்து போகிறதுக்காக. அதனால் இழுக்க முடியாது. ஆனால் அது என்ன செஞ்சுருக்கும்? கட்டப்பட்டிருக்கும். கொஞ்சம் சில வருஷங்கள் ஆனவுடனே யானையும் கொஞ்சம் வளர்ந்துருக்கும். இப்போ பாகன் என்ன பண்ண மாட்டான்? யானை பாகன் யானையை கட்டி போட மாட்டான். சங்கிலி தான் கிடக்கும். சங்கிலி என்ன செய்யும்? அப்படி கிடக்கும், கட்டி போட மாட்டான். அந்த யானை அது சின்ன வயசாக இருக்கும்போது அது இழுத்து இழுத்து பார்த்ததுனால அதனால் என்ன பண்ண முடியல? வர முடியாதனால இப்போ வளர்ந்தாலும் அதே மைண்டில் இருக்குது. என்ன நினைக்குது? அந்த பாகன் அந்த மனுஷன் என்னை கட்டி போட்டிருக்கான், இந்த இடத்த விட்டு என்னால் என்ன பண்ண முடியாது? போக முடியாது, என்னை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்த விட்டு என்னால் என்ன பண்ண முடியாது? நகர முடியாதுன்னு என்ன பண்ணுமா? அப்படியே மைண்ட் செட் பண்ணி அப்படியே இருந்துருமா. இன்னைக்கு மனுஷங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. சத்ரு என்னை கட்டி வச்சுட்டான், என்னால் எழும்ப முடியாது. சத்ரு எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான், அவன் கை கால்களை முடக்கிட்டான், நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? அப்படியே ஜனங்க என்ன பண்ணுறாங்க? அந்த மைண்ட்லேயே என்ன பண்ணிட்டாங்க? செட் ஆகிட்டாங்க. நான் சொல்கிறேன், அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். ஆமேன். அந்த கட்டுகளை அறுக்கிறதான அபிஷேகத்தை, கட்டுகளை உடைக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் எங்கெங்க வச்சிருக்கிறாரு? நாவில் வச்சிருக்கிறாருங்க.
நான் தான் ஏற்கனவே ஒரு வசனம் சொன்னேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள். ஸோ நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை என்ன செய்யணுமா, விலக்கி பாதுகாக்கணுமா. ஸோ வாயை திறந்து நீங்க சொல்லணும், ஆண்டவரை எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா கட்டுகளையும் நான் உடைக்கிறேன் ஆண்டவரை, நான் செயல்படக்கூடாதபடி, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதமாய் வாழக்கூடாதபடி, என் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற, என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அந்த எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போகணும். நீங்க ஜெபிக்கும் போது தாங்க கட்டுகள் கலன்று போகணும். இல்லை நான் சொன்ன இந்த சின்ன கதையில் இருக்கிற மாதிரி என்னை கட்டி வச்சிருக்காங்கன்னா ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமேன். பவுலும் சிலாவும் பாடி துதி செய்கிற வேலையில கர்த்தர் அந்த கட்டுகளை கலன்று போக செய்தார். ஆமேன். அனுமதித்தார், அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை. காவலை அனுமதித்தார், அந்த இடத்துல சிறைச்சாலையை அனுமதித்தார். ஆனாலும் கூட பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. ஆமேன். இன்னொரு வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 13 வசனம் முதல். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யுரோகிலேத்தான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். போதுமா? அடுத்து பவுல் அப்போஸ்தலனுக்கு வந்த அடுத்த காரியம் என்ன? முதல்ல சொன்ன காவல் கிடங்கை கர்த்தர் அனுமதித்தார். ரெண்டாவது கப்பல் சேதத்தை கர்த்தர் அனுமதித்தார். இப்ப பவுல் அப்போஸ்தலன் இப்ப ரோமாபுரிக்கு போறதுக்காக கப்பல் ஏறிட்டாரு. வசனத்துல வாசது போல இப்ப என்ன செஞ்சு, ஃபர்ஸ்ட் தென்றல் காற்று இருந்துச்சு, கப்பல் என்ன பண்ணாங்க, செலுத்தி கொண்டிருந்தாங்க. இப்ப யூரோக்ளிதோன்கிறதான கடும் காற்று வீசுகிற வேலையில கப்பல் சேதம் அடையத்தக்கதாக அந்த இடத்துல காரியங்கள் நடந்த காரியத்தை நம்ம என்ன பண்றோம், வேதத்துல வாசிக்கிறோம். காரியங்கள் வித்தியாசமானது. அந்த கப்பலை நான் அவர்கள் செலுத்துகிற வேலையிலே, கப்பல் புறப்படுகிற வேலையிலே தென்றல் மெதுவா இருந்துச்சு. ஆனா இப்ப கப்பல் சேதமாய் மாறப்போகிறதான ஒரு சூழ்நிலை, அலைகள் படகுகளினால் நிரப்பப்படுகிற ஒரு சூழ்நிலை, கடுங்காற்று வீசுகிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த பவுல் அப்போஸ்தலன்கிட்ட பேசுகிறார். அந்த பேசுகிற வசனத்தை வாசிங்கம்மா, 22 வசனம் வாசிங்க. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். போதுமா? ஆனபடியால் மனுஷரே திடமனதாய் இருங்கள். பவுல் சொல்லுகிறார், இந்த கப்பல் சேதம் நம்ம என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. பொருள் சேதம் வரலாம், ஆனா உன் ஜீவன்களுக்கு, இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ண அத்தனை பேர்களுக்கும் 267 நினைக்கிறேன், 276. ஸோ யாருக்குமே அந்த சேதம் வராதபடி கர்த்தர் என்ன செய்தார், பாதுகாத்தார். ஸோ பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் இந்த கப்பல் பிரயாணத்தை கர்த்தர் தான் அனுமதிச்சாரு. அந்த ஈரோக்களிதன் காற்றையும் கர்த்தர் தான் அனுமதிச்சாரு. கப்பல் சேதத்தை அனுமதிச்சாரு. ஆனால் யாருடைய வாழ்க்கையிலையுமே அந்த அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் அதிகாரம் பெறாதபடி தேவன் பாதுகாத்தார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கைங்கிற கப்பல்லையும் சேதங்கள் வரலாங்க, பிரச்சனைகள் வரலாங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால எதுவும் உங்களை அசைப்பதில்லை. ஆமேன். வசனம் சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தம் இல்லாம ஒண்ணு கூட என்ன பண்ணாது, கீழே விழாது. ஐயோ எனக்கு நிறைய முடி கொட்டுது, அவர் அனுமதிக்கிறதுனால தான் என்ன செய்யுது, கொட்டுது. ஸோ அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே என்ன செய்யாது, கீழே விழாது. உங்க வாழ்க்கையிலையும் கூட ஒரு காரியமும் சேதம் வராதபடி, உங்க வாழ்க்கை சேதமாகாதபடி, உங்களோட வாழ்க்கையில இருக்கிறதான காரியங்கள் சேதமாகாதபடி, உங்கள் குடும்பங்கள் சேதமாகாதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. இன்னொரு வசனம் வாசிங்க, அதே அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் வரை. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். மூன்றாவது பவுலுக்கு வந்ததான பிரச்சனை என்ன? கட்டுவிரியின் மூலமாய் வந்த பிரச்சனை. முதல்ல காவல் கிடங்க அனுமதித்தார். ரெண்டாவது
கப்பல் சேதத்தை அனுமதித்தார். மூன்றாவது கட்டுவிரியனை கத்தர் அனுமதித்தார். இப்ப கப்பல் என்ன செஞ்சிருச்சு, இன்னொரு தீவுக்கு என்ன பண்ணிடுச்சு, அந்த தீவின் பேர் மெலித்தா. அந்த தீவில் போய் ஒதுங்கிருச்சு. அந்த தீவில் உள்ளவங்க எல்லாம் அந்த கப்பலில் இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது பவுல் சில விறகுகளை அள்ளி போடும்போது ஒரு கட்டு விரியன் என்ன செஞ்சிச்சான், பவுலோட கையை என்ன பண்ணிச்சான், கவ்வி கொண்டது. பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணாரு, அந்த பூச்சி என்ன பண்ணாரு, உதறி போட்டார். எல்லாரும் பார்க்குறாங்க பவுலை. ஆகா, இந்த கட்டுவிரியன் பொல்லாத விஷமுள்ள பாம்பாச்சே. இப்போ பவுல் என்ன பண்ண போறாரு, சாக போறாரு இந்த மனுஷன். கப்பல் பிரயாணத்தில் சேதம் இல்லாமல் பாதுகாத்தாங்க, நல்லபடியாக வந்து சேர்ந்தாங்க. ஆனால் இப்போ கட்டுவிரியன் கையில் சாக போறாருன்னு இந்த ஜனங்கள் எல்லாம், தீவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உற்று பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, அந்த ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவன் வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது. ஜனங்க பார்க்குறாங்கங்க, நமக்கு ஒரு சேதமும் வராததை ஜனங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கட்டுவிரியன் இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலனை கவ்வி கொள்ள தேவன் அனுமதிச்சது உண்மைதான். ஆனா என்ன பண்ணல, அது விஷம் அவனுக்குள்ள ஏறாதபடி, அவனுக்குள்ள இருக்கிறதான ஜீவன் அவனை விட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். அனுமதித்தார், அதிகாரத்தை கொடுக்கல. யாருக்கு கொடுக்கல? சர்ப்பத்துக்கு கொடுக்கல, கட்டுவிரியனுக்கு ஆண்டவர் கொடுக்கல, அனுமதிச்சார். பாம்பை பார்த்தாங்க, பாம்பு கையை பிடிச்சது உண்மை, கையை கவி கொண்டது உண்மை. ஆனாலும் அந்த பாம்பினுடைய விஷம் அந்த பவுல் அப்போஸ்தலனுக்குள் ஏறாதபடி, ஜீவனுக்கு விரோதமான ஒரு போராட்டம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு போறேன். ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான், ஒரே ஒரு காரியம்தான். அனுமதிச்சாரு, ஆனா அதிகாரத்தை கொடுக்கல. ஏங்க அனுமதிச்சாரு? எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனையை அனுமதிச்சார். பவுலோட வாழ்க்கையில சொன்னது போல காவலை அனுமதிச்சாரு, கப்பல் சேதத்தை அனுமதிச்சாரு, கட்டுவிரியனை அனுமதிச்சாரு. ஏன் அனுமதிச்சாரு? வாசிங்க ஒரு வசனத்தை, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்றுகிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஸோ இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படுமா? அப்போ ஒரு பொன் புடமிடுவதற்கு அனுப்பப்படுவது போல சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிச்சு, நம்ம பொண்ணா இல்லை ஒன்றுமே இல்லாதவர்களா இல்லை வேற உலோகமா அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்க்க தான் என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறார். அதே 1 பேதுரு 5:10 எடுத்துக்கோங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச கால பாடுகள் தான். இந்த கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார், சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். யாருக்கு முன்னாடிங்க? தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக, நாம் தேவனுக்கு முன்பதாக மாசற்றவர்களாய் நிற்கும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறார். ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. ஏசாயா 1:25 வாசிமா. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். எதுக்குங்க நம்மளை புடமிடுறாரு? நம்ம பொண்ணா இருக்கணும்னா அந்த உலோகத்தில் இருக்கிற ஈயமெல்லாம் என்ன செய்யணும், நம்மளை விட்டு என்ன செய்யணும், விலகணும். ஒரு பொன் தயாரிக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியல, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணை என்ன செய்வாங்க, வெட்டி எடுப்பாங்க. அதில் மண்ணெல்லாம் கலந்து தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய உலோகங்கள் கலந்துருக்கும். அதை என்ன செய்வாங்க, அக்கினியில் கொண்டு போய் போடுவாங்க. வசனம் சொல்லுகிறது, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஆமென். நம்மக்கிட்ட நம்ம பொண்ணா இருக்கணும்னா, ஆண்டவர் நம்மளை பொண்ணா சுத்த பொண்ணா மாற்றணும்னா ஈயம் என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஈயம்னா தெரியும் தானே, அது ஒரு மெட்டீரியல், அது ஒரு உலோகம், அது ஒரு மெட்டல். ஸோ அந்த மெட்டல் என்ன செய்யக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. சுத்தமான பொண்ணுங்க, அப்போ உள்ள என்ன இருக்கக்கூடாது, ஈயம் இருக்கக்கூடாது.
அந்த ஈயத்தெல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் நீக்கி போடணும். அதுக்கு தான் அக்கினியில் போடுறார். அக்கினியில் போடும் பொழுது அந்த பொண்ணு அப்படியே ஜம்முன்னு நிற்கும். ஈயம்லாம் என்ன செய்யும்? உருகி ஒன்றுமில்லாமல் போயிடும். அப்போ நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை புடமிடுவதற்காக, இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுவதற்காக, இன்னும் ஆண்டவருக்குள்ளாக அவருடைய அன்பிலே நாம் நீடித்து இருப்பதற்காக கர்த்தர் இவைகளை அனுமதிக்கிறார். ஒரு வசனம் வாசிங்க, மல்கியா 3:3 வாசிமா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும், நீதியாய் காணிக்கை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆமென். இந்த வசனத்தை நீங்க எடுத்தவங்களாம் நீங்க வாசித்து பாருங்களேன். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அப்படியே பின்னாடி லாஸ்ட்டுக்கு வாங்க. அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அவர் உட்கார்ந்து செய்கிறாராங்க. இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. என்ன செய்கிறாருன்னா, பொற்கொள்ளர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை அக்கினியில் போடும் பொழுது என்ன செய்வாங்க? அக்கினி அவங்களுக்கு முன்னாடி நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த அக்கினியில் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு ஹீட்டுக்கு, அந்த ஹீட்டு வரக்கூடியதான அந்த இதில் தான் என்ன செய்வாங்க? போடுவாங்க. அந்த ஹீட்டில் என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. போட்டுட்டு பொற்கொள்ளர் அவர் வேலையை பார்க்க போயிட மாட்டார். பொற்கொள்ளர் உட்காந்து என்ன செய்வாரா? பார்ப்பார். அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா அது நல்லா கரெக்டாகி அதில் இருக்கிற மாசு, அதில் இருக்கிற ஈயோங்கிறதான மெட்டல், அந்த அதுக்கு இருக்கிற தேவையில்லாத காரியமெல்லாம் உருகி 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 போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பார். அப்புறம் ஒரு கொரடை எடுப்பார். கொரடை எடுத்து என்ன செய்வாங்க? அந்த பொண்ணு எடுத்து என்ன பண்ணுவாங்க? திருப்பி போடுவாங்க. திருப்பி போட்டு அந்த இடத்த சரி செய்து அதில் இருக்கிறதான மாசுக்கள், அதில் இருக்கிறதான தேவையில்லாத காரியத்தில் என்ன பண்ணுவாங்க? உருக வைப்பாங்க. உருக வச்சு இப்படி அப்படி நல்லா திருப்பி திருப்பி நல்லா வாட்டி நல்லா சரி பண்ணி தான் அந்த பொண்ணை வெளியில் எடுத்து தன் இஷ்டத்திற்கு தான் விரும்பினதான ஒரு அணிகலன்களாக அந்த பொற்கொள்ளர் என்ன செய்வார்? செய்ய ஆரம்பிப்பார். நகை கடைக்கு போகிறோம்ல, பார்க்குறோம்ல, ஒவ்வொரு ஜிமிக்கியும் எத்தனை மாடல், எத்தனை டிசைன்ஸு பார்த்து பார்த்து எடுக்கிறோம்ல. இந்த டிசைன் நல்லால பாப்பா, இந்த டிசைன் இப்படி தொங்குறது நல்லால, வேறு எடுத்துக்கலாம். அப்படி என்ன பண்ணுறோம்? ஒன்று ஒன்றா மாற்றுறீங்க. இந்த டிசைன் வேறு மாதிரி இருக்குது, இந்த டிசைன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கெங்கே நடக்குது? பொன் அக்கினியில் போடப்படும் போது தான். ஆமென். பொற்கொள்ளன் தன்னுடைய இமேஜினில் ஒரு டிசைனை வச்சிருப்பார். அந்த இமேஜினில் உள்ள டிசைனை கொண்டு வருவதற்காக அவர் அக்கினியில் போடுறாரு. போட்டுட்டு போகலை, உக்காந்து பார்க்குறார். அதை திருப்பி திருப்பி போடுறார். திருப்பி திருப்பி போட்டு அதை எடுத்து தன்னுடையதான மனசில் என்ன இமேஜின் வச்சிருக்கிறாரோ அதற்கு ஏற்றாற் போல அந்த பொண்ணை தகட்டால் அடித்து அந்த பொண்ணை சரி செய்து அந்த அணிகலன்களாய் அவர் மாற்றி விடுகிறார். ஆமென். அதே போலதாங்க ஆண்டவர். நம்ம எல்லாம் பொண்ணா இருக்கிறோம், ஆனால் நமக்குள்ள களிம்பு இருக்கு, நமக்குள்ள ஈயங்க இருக்கு, நமக்குள்ள மாசு இருக்கு, நமக்குள்ள சில விட வேண்டிய காரியங்கள் இருக்கு. அதனால தான் அனுமதிக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில் அனுமதிச்சார்? ஸோ அதுக்கு தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். அதனால தான் அக்கினியில் போடுறார். அதனால தான் சுத்திகரிக்கிறார். ஸோ சுத்திகரிக்க அந்த பொண்ணை அக்கினியில் போடப்படும் பொழுது என் ஆண்டவர் எங்கேயும் போயிடலைங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை அக்கினிக்கு அனுமதிச்சது அவர் தான், உங்களை அக்கினியில் போட்டது அவர் தான். அவர் இப்போ உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம இங்கே துடிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, என்னால் தாங்க முடியலையே, இந்த பிரச்சனை என்னை விட்டு போகாதா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த பிரச்சனை, இந்த வியாதி என்னை விட்டு போகாதா, ஆண்டவரே இந்த நிந்தனை என்னை விட்டு போகாதான்னு உட்காந்து அழுறோம், புலம்புறோம், கத்துறோம், செபிக்கிறோம். எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். இன்னும் நீங்கணும், இன்னும் இந்த களிம்பு இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஈயம் இருக்கு. இந்த ஈயத்தெல்லாம் நான் நீக்கினதுக்கு அப்புறம் தான் என் விரும்பின டிசைன்ல உங்களை என்ன செய்வேன்? உருவாக்குவேங்கிறதுனால கர்த்தர் பார்க்கிறார், உட்கார்ந்து பார்க்கிறார், வெயிட் பண்ணி பார்க்கிறார். அதெல்லாம் நீங்க போதும் கர்த்தாவே, எல்லாமே எனக்கு நீங்க தான் சொல்லும்போது, நான் அந்த ஈயத்தெல்லாம் ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்றும் போது திரும்பவும் அக்கினிலேருந்து எடுத்து திரும்பவும் அதோட மதிப்பு இன்னும் விலை கூடுகிறது. அதை தகட்டால் அடைத்து தன்னுடைய மனதில் இருக்கிற டிசைன்ல ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை உருவாக்க ஆரம்பிக்கிறார், பயன்பட ஆரம்பிக்கிறார், அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமென். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரோமர் 8:18 சொல்லப்பட்டிருக்கு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு, இனி உங்க வாழ்க்கையில கிடைக்க போற நன்மைகள், இனி உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போற ஆசீர்வாதத்துக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எல்லாவற்றை பார்க்கிலும் பிதாவுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் பொழுது, அவரோடு கூட வலது பார்சத்தில் இருக்கும்போது இந்த பாடெல்லாம் நமக்கு என்ன கிடையாது? ஒரு பெருசே கிடையாது. ஆமென். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அனுமதித்தார், ஆனால் அதிகாரத்தை கொடுக்கவில்லை.
என் வாழ்க்கையில பிரச்சனையை அனுமதிச்சார், என் வாழ்க்கையில சோதனையை அனுமதிச்சார், என் வாழ்க்கையில நிந்தனைகளை அவமானங்களை அனுமதிச்சது உண்மைதான். ஆனால் அவைகளில் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மை ஆஸ்வதிப்பாராக.